Hi all, assalamu alaikum and welcome back to my channel. Hope all are doing well. So this video is most requested video. நீங்க சவுதிக்கு விசிட் விசா வர பிளான்ல இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இத பத்தின மோ அப்டேட்ஸ்க்கு நீங்க என்ன சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம subscribe பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணுங்க. So come, let's get into the video. So next வந்து நாங்க most repeated comments கான ஆன்சர்ஸ் பார்ப்போம். மோஸ்ட்லி நான் எல்லாருக்கும் கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணின ஆட்களுக்கும் நான் கைட் பண்ணியிருந்தேன். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லா ப்ரொசஸுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது விளங்கும். ஃபர்ஸ்ட் கொஷின், ஹவு டு அப்ளை விசா. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்சைட் மூலம் உங்களோட விசாவை உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளும். 2 டைப்ஸ் ஆஃப் விசா இருக்குது. நாங்கள் அதில் இன்றைக்கி மல்டிபிள் என்ட்ரி விசா பற்றின ப்ராசஸ் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸில் இருக்கிறாங்க. ரெசிடென்ஷியல் விசாக்கும் மல்டிபிள் என்ட்ரி விசாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு எல்லாம் நிறைய கொஷின் வருது. உங்களோட ஸ்பான்சர் சவுதி இக்காமா ஹோல்டராக இருக்கணும் விசா அப்ளை பண்ணுறதுக்கு. விசா ஹோல்டருக்கு அட்லீஸ்ட் 6 month வேலிடிட்டி பாஸ்போர்ட் இம்பார்ட்டன்ட். விசா அப்ளை பண்ணி ஒரு 7 to 10 days எடுக்கும் விசா இஷ்யூ ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஷின், ஹவு டு பே இன்சூரன்ஸ். நீங்கள் சவுதியிலிருந்து விசா அப்ளை பண்ணும்போதே இன்சூரன்ஸ் பே பண்ணிக்கொள்ளும். மேலும் அதே மாதிரி நீங்கள் ஸ்ரீலங்காவில் ப்ரொசஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு பே பண்ணிடும். நீங்கள் மேரீடாக இருந்தால் உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் அண்ட் birth certificate must be translated in English or Arabic. And அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரியில் சர்டிஃபை பண்ண டாக்குமெண்ட்ஸாக இருக்க வேணும். ஆஃப்டர் விசா இஷ்யூஸ் நீங்கள் ஸ்ரீலங்காவில் என்ன ப்ரொசஸ் பண்ணணுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் பார்ப்போம். கொலம்போவில் விஎஃப்எஸில் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் போடணும். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காக போகும்போது நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொண்டு போக வேண்டி வரும். அதே மாதிரி உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் சார்ஜுமே அங்கே தான் பே பண்ண வேண்டி வரும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சவுதி விசிட்டராக இருந்தால் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும் இந்த இன்சூரன்ஸ், கேஷ் பேமெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஐ லைக் டு கிளாரிஃபை திஸ் பிகாஸ் இன்சூரன்ஸ் பேமெண்ட்டுன்றது வேறு, அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சார்ஜுன்றது வேறு. இன்சூரன்ஸ் பேமெண்ட்ஸ் வந்து உங்களோட ஏஜ் கேப்புக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சார்ஜ் வந்து ஒரு 10 to 15,000 மாதிரி நீங்கள் அங்கேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபாரின் மினிஸ்ட்ரியில் டாக்குமெண்ட் சர்டிஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் விஎஃப்எஸ் ஃபிங்கர் பிரிண்ட் போக முன்னுக்கே உங்களோட இன்சூரன்ஸ் பே பண்ணிக்குதான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் விஎஃப்எஸில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட பாஸ்போர்ட்டில் விசா ஸ்டாம்ப் படும். அதுக்காக நீங்கள் விஎஃப்எஸ் போக முன்னுக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டபுள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் எல்லாரும் கேட்ட கொஷின் வந்து விஎஃப்எஸ்லேருந்து எங்களோட பாஸ்போர்ட் எப்படி எங்களுக்கு கிடைக்கும்ன்றது. உங்களுக்கு விசா ஸ்டாம்ப் பண்ணதுக்கு பிறகு உங்களோட பாஸ்போர்ட்டை விஎஃப்எஸ்லேருந்து கொரியர் சர்வீஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைப்பாங்க. உங்களோட பாஸ்போர்ட் உங்களுக்கு கிடைச்சதுக்கு பிறகு உங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த ஏர்லைன் வேணாலும் சூஸ் பண்ணி உங்களுக்கு சவுதிலுக்கு என்டர் ஆகலும். அதே மாதிரி இந்த விசா வந்து நீங்கள் 3 monthக்கு ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த விசா ரினியூவலுக்காக நாங்கள் எங்கேயும் அவுட் ஆஃப் பார்டர் போக தேவையில்லை. உங்களுக்கு அப்ஷர் மூலமாகவே இந்த விசாவை 3 monthக்கு ஒரு முறை ரினியூ பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ ஹஜ் சீசன் முடிஞ்சனால உங்களுக்கு அப்ஷர் மூலமாகவே இதை ரினியூ பண்ணலும். ஹஜ் சீசன் ஸ்டார்ட் ஆனனால தான் இங்கே எல்லாருக்குமே அவுட் ஆஃப் பார்டர் போகிற மாதிரி இருந்துச்சு 3 monthக்கு ஒரு முறை ரினியூவலுக்காக. இப்போ அந்த ஆப்ஷன் இல்லை, உங்களுக்கு அப்ஷர் மூலமாகவே இதை விசாவை ரினியூ பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ திஸ் இஸ் 1 year மல்டிபிள் என்ட்ரி விசா. ஸோ நீங்கள் ஆஃப்டர் 9 months வந்து இதை கண்டினியூ பண்ண நீங்கள் விரும்பினா உங்களுக்கு பஹ்ரைன் பார்டர் ஒரு ஜோர்தான் பார்டர் போயிட்டு உங்களோட விசாவை ரினியூ பண்ணினா உங்களுக்கு இன்னும் 9 months சவுதியில் இருக்கலும்.
இன்னும் 3 months ரினியூ பண்ணி உங்களுக்கு சவுதியில் இருக்கலும். நீங்கள் இதை கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லாட்டி உங்களுக்கு டிரெக்டாக ஸ்ரீலங்காக்கே போகலும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், மோஸ்ட்லி எல்லோரும் பர்சனல் டிஎம்ஸ் மூலமாக கேட்குறது வந்து இந்த வீசாவில் வந்து எங்களுக்கு ஒர்க் பண்ணலுமா, அதே மாதிரி இக்காமா ஐடி கிடைக்குமா, சவுதி லைஃப் ஸ்டைலுக்கு நாங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும்ன்றதெல்லாம் நிறைய கொஷின்ஸ் கேட்டு அனுப்பியிருந்தாங்க. மல்டிபிள் என்ட்ரி வீசாவில் வந்து எங்களுக்கு இங்கே ஒர்க் பண்ணலாம். ஸோ இக்காமா ஐடி ஒர்க்கிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பென்சஸ் மாறும். ஸோ வி கான் டெல் சர்டன் அமௌண்ட் அபவுட் தேட். நிறைய பேர் இன்னொரு மிஸ்டேக் பண்ணுறீங்க. என்னென்னா, உங்களோட பாஸ்போர்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னுக்கும் நீங்கள் உங்களோட டிக்கெட்ஸை புக் பண்ணுறீங்க. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது மிச்சமே நல்லது. பிகாஸ் இன்கேஸ் உங்களோட பாஸ்போர்ட் ஆர் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் உங்களுக்கு திரும்ப கால் வரும். அதே மாதிரி உங்களோட பாஸ்போர்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகும். உங்களோட பாஸ்போர்ட் எப்போ உங்களுக்கு ரிசீவ் ஆகுதோ அதுக்கு பிறகு உங்களோட டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் சவுதியுள்ளுக்கு என்ட்ரி ஆக இயலும். நான் இதை பற்றின இன்னும் டீட்டெயில் வீடியோ நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன், சவுதி விசிட் விசா பற்றினது. ஸோ அந்த வீடியோவில் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் சவுதி லைஃப் ஸ்டைல் பற்றி. ஸோ அதையும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ another important thing, you must check before apply your visa name. உங்களோட நிறைய பேருக்கு நேம் சேஞ்சஸ் ஆகுது. பாஸ்போர்ட் அண்ட் வீசாவில் நேம் சேஞ்சஸ் இருந்தால் உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கிறது டிலே ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஏர்போர்ட் வந்துமே ரிட்டர்ன் ஆகிற சிச்சுவேஷன்ஸ் நிறைய பேருக்கு வந்திக்குது. ஸோ நீங்கள் வீசா அப்ளை பண்ண முன்னுக்கு உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் எல்லாம் டபுள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். For more Saudi updates, do subscribe to my channel and support me. Thanks for watching.